சங்கீதம் 40வது அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. பிரியமானவர்களே, இன்றைய திருச்சபைகளில் இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் கர்த்தருடைய சபையிலே ஐக்கியத்திலே இருக்கிறேன், ஆகையினாலே நான் பரலோகத்திற்கு போவேன் என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷமான காரியம்தான். எல்லாருக்கும் பரலோகம் போக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, உண்மைதான். ஆனால் வாசிக்கப்பட்ட இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் கவனித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் அநேக எச்சரிப்பின் வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் ஏன் இத்தனை சங்கீதங்களை எழுதியிருக்கிறான் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சங்கீதங்களிலே சொல்லியிருக்கிறேன். இந்த சங்கீதக்காரனால் கர்த்தருடைய சத்தியத்தையும் அவருடைய உண்மையையும் அவருடைய கிருபையையும் ஒளித்து வைக்க முடியவில்லை. ஆகையினாலே அவன் அநேக சங்கீதங்களை எழுதி அதன் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை உம்முடைய உண்மையை நான் ஒருபோதும் ஒளித்து வைக்கவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சங்கீதக்காரனை போல கர்த்தருடைய சத்தியத்தை அவருடைய கிருபையை உண்மையை ஒளித்து வைக்காமல் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஒளித்து வைக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் தண்டிக்கப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் புற தேசத்திற்கு போகிற ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்தில் தாலந்துகளை கொடுத்து விட்டு போகிறான். அவன் திரும்ப வந்து அந்த தாலந்துகளை குறித்த கணக்கு கேட்கும் பொழுது 5 தாலந்தை 10ஆகவும் 2 தாலந்தை 4ஆகவும் மாற்றின அந்த ஊழியக்காரர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான். 21வது வசனத்தில், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரன, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். எத்தனை அருமையான கிருபை பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தாலந்தை வாங்கி அதை யாருக்கும் அறிவியாமல் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் புதைத்து ஒளித்து வைத்த அந்த ஊழியக்காரனை பார்த்து அந்த எஜமான் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். 26வது வசனத்தில், அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே என்று சொல்லி அவனை தண்டிக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, என்ன தண்டனை அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? 30வது வசனம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் ஆகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். எத்தனை பரிதாபமான காரியம் பாருங்கள். ஒரு தாலந்தை வாங்கினவன் அதை யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் அறிவியாமல் அதை
புதைத்து ஒளித்து வைத்திருந்தான். ஆனால் கடைசியில அவன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளில தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோமே. இதே காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் விசுவாசியாக இருக்கிறதுனால் நான் பரலோகம் போவேன் என்பது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் யாருக்கும் தெரியாமல் கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய கிருபையை நீங்களும் நானும் ஒளித்து வைப்போம் என்றால் நிச்சயம் தண்டிக்கப்படுவோம் என்பதை சிந்தித்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமுள்ள உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாய் நாம் ஊழியம் செய்ய நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.